ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் உளுந்தை வச்சுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தண்ணி விட்டு ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசியும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 மணி நேரம் போல் ஆகிடுச்சு. நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ தோலெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டேன். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். அது கூட நம்ம ஊற வச்ச அரிசியும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ அப்படியே இருக்கட்டும். நான் உளுந்து எடுத்து அதே கப்பில் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சுட வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து மீடியமாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா நல்லா பொங்கி வரும். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கினே விட்டுங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு துருவி தேங்காய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தேங்காய் சேர்க்குறதுனா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினே இருங்க. ஏன்னா பொங்கி மேலே வரும். இப்போ வாசனைக்கு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினே இருங்க. இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சிரப்பு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காகிட்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்சின பாலாக ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ அவ்வளோதாங்க, ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வாரம் ஒரு முறை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.